வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். காலம் பலவீனமான பொழுது நம்மை பார்த்து சருகுகளே சப்தம் போடும், நானே காலம் என்று கடிந்து கொள்ளும், முகத்திலே காரி உமிழும், ஆணவம் காட்டும். இதை மௌனமாக சகித்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவனே வெற்றி நோக்கி நகர முடியும் என்கிறார் பாலகுமாரன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வள்ளுவர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கார். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் கூகையை காக்கை. கூகைங்கிறது ஒரு பறவை, கோட்டான்னு சொல்லுவான். ராத்திரியில் அந்த கோட்டானுக்கு கண்ணு அவ்வளவாக தெரியாது. ஆனால் பகலில் காக்கா கோட்டானை ஜெயிச்சிரும். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. நீங்கள் வேந்தனாக உயர வேண்டும்னா காலத்தை சரியாக கணிக்கணும். அப்போ ஜோதிடராக இருக்கணுமா சார்? கிடையாது. அதாவது பொறுமை இருக்கணும், ரோஷம், தன்மானம், கௌரவம், இதற்குரிய வரையறைகள் எல்லாம் காலத்திற்கேற்றாற் போல மாறிக்கொண்டே இருக்கின்றனங்கிறத மறந்துட வேண்டாம். நம்ம ரோஷங்கிற பேரில், தன்மானங்கிற பேரில் நிறைய நம்ம இழந்து விடுகிறோம். ஆனால் பாருங்கள், பெரிய பெரிய நம்ம பார்வையில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தன்மானங்கிறது, ரோஷங்கிறது, கௌரவங்கிறது என்னங்கிறது குறித்து தெளிவாக இருக்காங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. இல்லைன்னா வீரியம்தான் பெருசுன்னு நம்ம இருந்தோம், நமக்கு காரியம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ நம்மை போன்ற சராசரி மக்களுக்கு பகல் வெல்லும் கூகையை காக்கை. இப்போ காக்காயோட கோட்டான் ராத்திரியில் சண்டைக்கு வருது. அப்போ காக்காய் ராத்திரியில் கோட்டானை ஜெயிக்க முடியாது. அப்போ காக்காய் என்ன பண்ணணும்? ஓடி போயிடணும். எப்போ சண்டைக்கு போகணும்? காக்கை கோட்டானோட பகல் காலத்தில். ஏன்னா பகலில் கோட்டானுக்கு கண்ணு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? நாம் ஜெயிப்பதற்காக அதற்கேற்ற காலத்தில் தான் சண்டைக்கு போகணும். நமக்கு ரோஷம் வருதுங்கிறதுக்காக, தன்மானம் இருக்குதுங்கிறதுக்காக, சுய கௌரவம் அப்படிங்கிறதுக்காக சண்டைக்கு போய் தோத்துறக்கூடாது. அதை தான் வள்ளுவர் சூசகமாக என்ன சொல்கிறார்? அனுசரித்து போதல், அடங்கி இருத்தல், பொறுமையாக இருத்தல், அதான் சொல்கிறார். காலமகள் கண் திறப்பால் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா என்பார் கவியரசர் கண்ணதாசன். எனவே காலம், நல்ல காலம் வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருங்கள். இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காத்திருங்கள், பொறுமையாக இருங்கள். பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. சகிச்சுக்கிட்டு இருக்கணும், பொறுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்மளே பார்த்துருக்கோம், அவர் எந்த வேலையிலையும் இருக்க மாட்டாருங்க. ஒரு சின்ன சொல்லு அவர் மேலே விழுந்துருச்சு, அவரால் தாங்க முடியாது. அப்போ அவரால் வாழவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, கல்லடி கூட நான் வாங்கிக்குவேன், சொல்லடி வாங்க மாட்டேன். எல்லா அடியையும் வாங்கணும்.